கதை கேளுங்க சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது சாந்திகா சிவகணேஷ். நண்பர்களுக்கு வணக்கம். அத்தியாயம் 23. சரோஜாவுக்கு தூக்கி வாரி போட்டது. இவ்வளவு நேரம் இவ இங்கேயா இருந்தா? நாம பேசிக்கிட்டு இருந்ததை கேட்டுட்டாளா என்று யோசித்தார். எனினும் அவளை பார்த்து சிரித்தபடி அவளிடம் சென்றார். மது, இப்படி வா என்று அவளை தனியாக அழைத்து சென்றார். இந்த மலர் சரியான மக்கு, நீதான் புத்திசாலி. நான் சொன்ன மாதிரி வீட்டில் பேசி அந்த கடையை எடுத்து நடத்த போற இல்லை. பாத்தியா, நான் சொன்னது சரியா போச்சு. நீ என் பேச்சை கேட்டதால தான் உனக்கு அந்த கடை கிடைச்சிருக்கு. நீ எனக்கு நன்றி சொல்லணும். இதே மாதிரி நான் சொல்றதை கேட்டு நட, உனக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும். என்ன மது என்று கேட்டார் சரோஜா. மதுமிதா அப்போதே வந்துவிட்டாள். சரோஜா மலரிடம் மதுமிதா மாதவனை பற்றி பேசியது முழுதும் கேட்டுவிட்டாள். என்ன சொன்னீங்க? நீங்கள் சொன்னதை கேட்டு நடந்தால்தான் எனக்கு நல்லது நடக்குமா? இதுக்கு மேலே ஏதாவது பேசுனீங்க எனக்கு கெட்ட கோபம் வரும். நீங்கள் சொன்னதை கேட்டு புத்தி கெட்டு போய் மாதவன் கிட்ட என்னவெல்லாம் பேசினேன் தெரியுமா? எனக்கே என்னை நினைச்சா வெக்கமாக இருக்கு. அந்த கடையை நான் கேட்கறதுக்கு முன்னாடி இன்னும் கேட்டால் என் புருஷன் மாதவன் கேட்கறதுக்கு முன்னாடியே அதை எனக்கு கொடுக்கணும்னு வீட்டில் இருக்கிற எல்லோரும் பேசியிருக்காங்க. நான் அவங்களோட மனசை புரிஞ்சிக்காம உங்கள் பேச்சை நம்பி மாதவன் கிட்ட அவங்களை பற்றி தப்பாக பேசினது எவ்வளவு தப்புன்னு நேற்று தான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ நீங்கள் மலர் அக்கா கிட்ட என்னை பற்றியும் என் புருஷனை பற்றியும் பேசிட்டு இருந்தீங்க இல்லையா? அதை கேட்டு உங்களை பற்றியும் புரிஞ்சுக்கிட்டேன். மொத்தத்தில் இப்போ தான் எனக்கு மூளை ஒழுங்காக வேலை செய்யுது. மலர் அக்கா உங்களுக்கு மக்கு, நான் புத்திசாலியா? உண்மையில் நான் தான் மக்கு. முட்டாள்தனமாக உங்கள் பேச்சை நம்பினேன். மலரக்கா புத்திசாலி, பக்குவமானவங்க. அதனால தான் உங்கள் பேச்சை அவங்க பெருசாக எடுத்துக்கல. இன்னொரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா? மலரக்கா ரொம்ப பொறுமைசாலி. அதனால தான் நீங்கள் பேசிட்டு இருந்ததை பொறுமையாக கேட்டுட்டு அமைதியாக போகிறாங்க. நான் மலரக்கா அளவுக்கு பொறுமைசாலி கிடையாது. இன்னொரு தடவை என்கிட்ட இந்த மாதிரி பேசினீங்க, நடக்கிறதே வேற. யார்கிட்ட சொல்லி என்ன செய்யணுமோ அதை நான் செஞ்சிடுவேன். அப்புறம் நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் வீட்டுக்காரர் கூட அந்த தெருவில் நிமிர்ந்து நடக்க முடியாமல் போயிடும். இப்போ இருக்கிற மரியாதையும் போய்விடும். அதனால் இனிமே நீங்கள் என்கிட்ட பேசாமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது என்று அவரை எச்சரித்துவிட்டு சென்றாள் மதுமிதா. இவை யாவையும் கேட்டுக்கொண்டிருந்தாள் மலர். சூப்பர் மது, நல்லா கொடுத்த மது என்றாள் மலர். ஆமாம் அக்கா, உங்கள் அளவுக்கு எனக்கு பொறுமை இல்லை. ஆமாம், ஆனால் உனக்கு தைரியம் நிறைய இருக்கு என்றாள் மலர் தன் ஓரகத்தியை நினைத்து பெருமையாக. உங்கள் சொந்தக்காரர்களை நான் இப்படி பேசினது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கா என்று தயங்கியபடி கேட்டாள் மதுமிதா. சேச்ச, நானே இப்படி பேசணும்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் சொந்தக்காரங்களாக போயிட்டாங்களே தான் யோசிச்சேன். நீ கரெக்டாக பேசியிருக்க. இனிமேல் இவங்க இப்படி பேச மாட்டாங்க. இவங்க தொல்லை விட்டது என்றாள் மலர் நிம்மதியாக. இரவு பார்வதி, சிதம்பரம், மாதவன் மூவரும் வீடு திரும்பினர். ஒரு நாள் ஃபுல்லாக காரில் உட்கார்ந்துக்கிட்டு இருந்தது. கால் ரொம்ப வலிக்குது. அந்த தைலத்தை எடுத்துட்டு வா மது என்று பார்வதி கூறவும் மதுமிதா எடுத்து வந்தாள். இப்படி கொடு என்று கேட்டார் பார்வதி. மதுமிதா அவரிடம் கொடுக்காமல் தரையில் உட்கார்ந்து கொண்டு பார்வதியின் காலை எடுத்து தன் மடியில் வைத்து தைலத்தை அவர் கால் முட்டியில் இருந்து பாதம் வரை தடவி நீவி விட்டாள். எதுக்குமா? நானே தடவிக்கிறேன், குடுமா, என்கிட்ட கொடு. நீ போய் தூங்கு, நேரமாகுது பாரு என்றார் பார்வதி. பரவாயில்லை அத்தை, நான் செய்கிறேன் என்று சொன்னவள் தைலத்தை தடவி சிறிது நேரம் மசாஜ் செய்த பிறகு எழுந்து சென்றாள். ரொம்ப தேங்க்ஸ் மது என்று மதுமிதாவிடம் சொன்னான் மாதவன். எதுக்கு தேங்க்ஸ்? இது எல்லாம் நான் உங்ககிட்ட இருந்து கற்றுக்கிட்டது தான் என்றாள் மதுமிதா. சொல்ல வேண்டிய எல்லோருக்கும் சொல்லியாச்சு, வேற யாருக்காவது சொல்லணுமா என்று குடும்பத்தினரிடம் பொதுவாக கேட்டார் அண்ணாமலை. ஆமாம் ஆமா, என்னோட சொந்தத்துக்கு வைக்கணும் என்று சொன்னால் மதுமிதா. அண்ணாமலைக்கு புரியவில்லை. யாருமா என்று கேட்டார். என்னோட தாத்தா பாட்டிக்கு வைக்கணும் என்றாள் மதுமிதா. சிதம்பரம், உன் தாத்தா பாட்டி வீட்டுக்கு போனப்போ அவர் உள்ள விடலை, உனக்கு தெரியுமா என்று தயங்கியபடி கேட்டார் அண்ணாமலை. தெரியுமாமா, இருந்தாலும் நான் என் தாத்தா பாட்டி வீட்டுக்கு போகத்தான் போகிறேன் என்றாள் உறுதியாக. சரி, நீயும் மாதவனும் நாளைக்கு போயிட்டு வாங்க என்றார் அண்ணாமலை. மதுமிதாவும் மாதவனும் காரிலிருந்து இறங்கினர். வீட்டுக்கு முன் உட்கார்ந்து இருந்த முருகையனை பார்த்து தாத்தா என்று அவரிடம் சென்றான். முருகையன் மாதவனை பார்த்து வா மாதவா என்று வாய் நிறைய அழைத்தார். பின்பு மாதவனின் பின் வந்து கொண்டிருந்த மதுமிதாவை பார்த்ததும் அமைதியானார்.
மதுமிதா அவரிடம் சென்றாள். தாத்தா, என்னை பார்த்ததும் அமைதியாயிட்டீங்க. உங்க வீட்டுக்கு வந்திருக்கிறேன், வாங்கன்னு சொல்ல மாட்டீங்களா என்று கேட்டாள். பேச்சுக்குரல் கேட்டு வீட்டிலிருந்து வெளியே வந்த ஈஸ்வரி, வா மாதவா என்று அவனை அழைத்துவிட்டு மதுமிதாவை பார்த்து கூப்பிடலாமா வேண்டாமா என்று தயங்கியபடி நின்று கொண்டிருந்தார். என்ன பாட்டி, நீங்க கூட கூப்பிட மாட்டீங்க என்று மதுமிதா கேட்கவும் தன் மௌனத்தை கலைத்தார். நான் உன்னை கூப்பிடுறேன், நீ வாமா என்று மதுமிதாவின் கையை பிடித்து அழைத்தார். அப்போது முருகையன் எதுவும் பேசவில்லை. இருங்க பாட்டி, தாத்தாவும் என்னை கூப்பிடட்டும், நான் வீட்டுக்குள்ள வரேன், அது வரைக்கும் நான் இங்கேயே பேசுவோம் என்றாள் மதுமிதா. தாத்தா, மதுமிதா என்னோட மனைவியா இப்போ இங்கே வந்திருக்கா, என் மனைவியை உள்ளவான்னு சொல்ல மாட்டீங்களா என்று மாதவன் கேட்டான். முருகையன் மாதவா என்று கூப்பிட்டார், ஆனால் பேசவில்லை. ஆமாம் தாத்தா, இப்போ நீங்க மதுமிதாவை உள்ள கூப்பிட்டாதான் நானும் உள்ள வருவேன். என் மனைவியை நீங்க உள்ள கூப்பிடவில்லை என்றால் நானும் உள்ள வரமாட்டேன். நாங்க 2 பேரும் வந்த விஷயத்தை இங்கேயே சொல்லிட்டு போய்விடுவோம் என்றான் மாதவன். மனைவியின் பிரச்சனையை தன் பிரச்சனையாக எடுத்துக்கொண்டு பேசிக்கொண்டு இருப்பவனை பெருமிதமாக பார்த்து கொண்டிருந்தாள் மதுமிதா. முருகையன் சிறிது நேரம் யோசித்த பிறகு வாமா என்று மதுமிதாவை பார்த்து அழைத்தார். அவர் அழைத்ததை பார்த்ததும் ஈஸ்வரி மதுமிதாவின் கையை பிடித்து, அதான் தாத்தா நீ ஆசைப்பட்ட மாதிரி உன்னை கூப்பிட்டு விட்டார் இல்லையா, வா என்று வாயெல்லாம் பல்லாக அழைத்தார். மதுமிதா மாதவன் இருவரும் உள்ளே சென்றனர். தாத்தா பாட்டி, அண்ணாமலை ஸ்டோர்ஸ் 4வது மாடியில் புதுசாக ஒரு கடை கட்டியிருக்கிறோம். அந்த கடையில் கிரகப்பிரவேசம் செய்ய போகிறோம். அதுக்கு உங்கள் 2 பேரையும் அழைக்க வந்திருக்கிறோம் என்றாள் மதுமிதா. அப்படியா, ரொம்ப சந்தோஷம் என்றார் ஈஸ்வரி. அந்த கடையில் என்ன பண்ண போறீங்க என்று மாதவனை பார்த்து கேட்டார் முருகையன். அந்த கடையில் மதுமிதா டெய்லரிங் பண்ண போகிறாள் என்றான் மாதவன். அப்படியா, மதுமிதா உனக்கு டெய்லரிங் தெரியுமா என்று கேட்டார் ஈஸ்வரி. என்ன பாட்டி அப்படி கேட்டுட்டீங்க, உங்களுக்கு தெரியாதா? எனக்கு எம்ப்ராய்டரிங், டிசைனிங் எல்லாமே தெரியும். அப்படின்னா என்று கேட்டார் ஈஸ்வரி. எம்ப்ராய்டரி மணி எல்லாம் வச்சு கிராண்டாக கல்யாண பொண்ணுங்க ப்ளவுஸ் போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ப்ளவுஸ் நான் தச்சு தருவேன். ஓ அப்படியா, அது மட்டும் இல்லை பாட்டி, சல்வார் புடவையிலும் நான் டிசைன் பண்ணுவேன். சென்னையில் வீட்டில் பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன், இங்கே நம்ம கடையில் தொடர்ந்து பண்ண போகிறேன் என்று மதுமிதா விளக்கினாள். ரொம்ப சந்தோஷம் மதுமிதா, நல்லா பண்ணு, உன்னோட நல்ல மனசுக்கு நீ நல்லா வருவ என்று ஆசீர்வதித்தார். முருகையன் அமைதியாகவே இருந்தார். தாத்தா, நான் உங்களுக்கு புத்தி சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க. இவ்வளவு நாளாக என் மாமனார் மாமியாரை தள்ளி வைத்து வாழ்ந்தீர்கள். சரி, அது போகட்டும், அது முடிஞ்சு போன கதை. இனிமேலாவது அவங்கள நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லையா? அவங்க கூட பழையபடி பாசமாக இருக்கலாம் இல்லையா என்று கேட்டான் மாதவன். அவர் யோசித்தார். தாத்தா, அப்பா உங்களை மதிக்காமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்துவிட்டதா நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் அப்பா உங்களை பற்றி எப்போவுமே பெருமையாக தான் சொல்லுவார். உங்கள் கூட இருக்க முடியலன்னு எவ்வளவு வருத்தப்படுவார் தெரியுமா? அப்பா மட்டும் கிடையாது, அம்மாவும் அப்படிதான். உங்கள் மேலே ரொம்ப பாசமும் மரியாதையும் வச்சுருக்காங்க. இது எல்லாத்துக்கும் மேலே எனக்கும் அண்ணனுக்கும் அப்பா அம்மாவை தவிர தாய் வீட்டு சொந்தம்னு பார்த்தா நீங்களும் பாட்டியும் மட்டும்தான் இருக்கீங்க. அது உங்களுக்கே தெரியும். அப்படி இருக்கும்போது நீங்கள் எங்ககிட்ட பேசாமல் இருக்கிறது சரியா? ப்ளீஸ் தாத்தா, பழசெல்லாம் மறந்து எங்கள் அப்பா அம்மா கூட பேசுங்க. நானும் என் அண்ணனும் சின்ன வயசுலேருந்தே அம்மா அப்பாவை மட்டும்தான் பார்த்து வளர்ந்திருக்கிறோம். இனிமேலாவது தாத்தா பாட்டி உறவு எங்களுக்கு வேணும் ப்ளீஸ் என்று கண்களில் நீர் வழிய மதுமிதா கேட்டதும் முருகையன் மனமிறங்கினார். நீ அழாதே என் தங்கம், நீ எப்பவும் அழக்கூடாது, சந்தோஷமாக இருக்கணும். அதுதான் இந்த தாத்தா பாட்டிக்கு சந்தோஷம். நான் இந்த விழாவுக்கு வரேன், அங்கே வச்சு உன் அப்பன்காரன் கிட்ட பேசுகிறேன், உங்கள் எல்லோர்கிட்டையும் பேசுகிறேன், உங்கள் எல்லாரையும் கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வர்றேன் என்றார் முருகையன் கண் கலங்கியபடி. தாத்தா என்று அவரது தோளில் சாய்ந்து கொண்டாள் மதுமிதா. அப்பா சொன்னது உண்மைதான், உங்கள் மனசில் எப்போவுமே எங்கள் மேலே பாசம் இருந்திருக்கு. அதனால தான் நான் கேட்டதும் நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸ் தாத்தா என்றாள். ஈஸ்வரிக்கும் மகிழ்ச்சி தான். கலங்கிய கண்களை துடைத்து கொண்டு, வாங்க, முதல் தடவை வீட்டுக்கு வந்திருக்கீங்க, சாப்பிட்டுட்டு தான் போகணும் என்று இருவரையும் சாப்பிட வைத்தார். என்னடா சொல்கிற, நிஜமாவா என்று நம்ப முடியாமல் கேட்டுக்கொண்டிருந்தார் அண்ணாமலை. ஆமாம் ஆமாம் மாமா, தாத்தா எங்கள் எல்லோரையும் ஏற்றுக்கொண்டார் என்று அங்கு நடந்ததை சொன்னால் மதுமிதா. ரொம்ப சந்தோஷம் மதுமிதா, நீங்கள் அங்கே போகிறேன்னு சொன்னதும் நானே கொஞ்சம் தயங்கினேன். ஆனால் நீ நல்ல முடிவு தான் எடுத்திருக்க. சிதம்பரத்துக்கு தெரிஞ்சால் ரொம்ப சந்தோஷப்படுவான் என்றார் அண்ணாமலை.
இப்போ சொல்ல வேண்டாம் மாமா, அப்பாவுக்கு ஃபங்க்ஷனில் வச்சு சர்ப்ரைஸ் கொடுப்போம் என்றாள் மதுமிதா. சரிம்மா, உன் இஷ்டம், அப்படியே செய்யுங்கள் என்றார் அண்ணாமலை. கடை வேலை எல்லாம் முடிஞ்சுதா மாதவா என்று கேட்டார் அண்ணாமலை. முடிஞ்சிருச்சுப்பா, நான் நம்ம ஃபங்க்ஷன் வேலையை பார்க்கலாம்னு இருக்கேன் என்றான் மாதவன். நீயும் ஆறுமுகமும் கடைக்கு போய் புரோகிதர் சொன்ன பொருளை எல்லாம் வாங்கி வந்து வச்சிடுங்க என்றார். சரிப்பா, நான் பார்த்துக்கிறேன் என்று விட்டு சென்றான் மாதவன். விழா ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்தன. விழாவிற்கு ஒரு நாள் மட்டுமே இருந்தது. ஆதித்யா மாதவன் அறையில் பந்து விளையாடி கொண்டிருந்தான். பந்து அங்கேயும் இங்கேயும் அடித்தது. இதை கவனித்த மதுமிதா, ஆதி, வெளியே போய் பந்து விளையாடு, கண்ணாடியில் பட்டா கண்ணாடி உடைஞ்சிடும் என்றாள். சரி சித்தி, ஒரே ஒரு தடவை மட்டும் தூக்கி போட்டு விளையாடிட்டு போயிடுறேன் என்று விட்டு அவள் பதிலை எதிர்பார்க்காமல் வேகமாக பந்தை தூக்கி போட்டான். பந்து அலமாரியின் மேல் போய் விழுந்தது. ஆதி, அதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன், நீ கேட்கவே இல்லை. இப்போ அந்த பந்து மேலே மாட்டிக்கிச்சு என்றாள் மதுமிதா. என்று அழ ஆரம்பித்தான் ஆதித்யா. எனக்கு அந்த பந்து வேணும், எடுத்து கொடுங்க என்று குரல் எடுத்து அழுதான். சரி சரி இருடா என்று அவனிடம் சொல்லிவிட்டு ஒரு நாற்காலியை போட்டு அதன் மீது ஏறி பந்தை எடுத்தாள். பந்தை எடுத்துக்கொண்டு கீழே இறங்கும்போது பக்கத்தில் இருந்த ஒரு பெரிய பை கீழே விழுந்தது. மதுமிதா கையில் இருந்த பந்தை ஆதியிடம் கொடுத்து, ஆதி, இனிமேலாவது வெளியே போய் விளையாடு என்று சொல்லிவிட்டு அந்த பையை எடுத்தாள். ஏதோ ஜென்ஸ் பேக் மாதிரி இருக்கு, மாதவன் பேக்குன்னு நினைக்கிறேன் என்று தனக்கு தானே சொல்லிக்கொண்டு அதை மீண்டும் மேலே தூக்கி போட்டாள். அப்போது அந்த பையிலிருந்து நெக்லஸ் கீழே விழுந்தது. அதை எடுத்து பார்த்த மதுமிதாவல் தன் கண்களையே நம்ப முடியவில்லை. அந்த நகையை கையில் எடுத்து இப்படியும் அப்படியும் திருப்பி பார்த்தாள். அதே நகைதான், அதே மகாலட்சுமி வடிவில் வைரக்கல் வைத்த நெக்லஸ் தான். இது எப்படி இங்கே வந்தது என்று தனக்கு தானே கேட்டுக்கொண்டாள். அதுவும் இந்த தூசு படித்த பையில் இருக்கு, எப்படி எப்படி என்று யோசித்தாள். ஆனால் எப்படி என்று அவளுக்கு புரியவில்லை. ஒருவேளை நாம் முதலில் சந்தேகப்பட்டது போல இவன்தான் திருவிழாவில் பார்த்த அவனா என்று யோசித்தான். ஆனால் ஏற்கனவே 2 முறை அவனை தவறாக நினைத்து மன்னிப்பு கேட்டது ஞாபகம் வந்தது. அவளை குழப்பியது. ஒருவேளை மாதவன் இந்த நெக்லஸை கண்டுபிடித்து விட்டாரோ? அப்படி கண்டுபிடிச்சிருந்தா என்கிட்ட கொடுத்துருக்கலாமே. ஒருவேளை கடையை சர்ப்ரைஸாக வச்சிருந்த மாதிரி இதையும் சர்ப்ரைஸாக வச்சிருக்கிறாரோ என்று யோசித்தாள். அப்படி வச்சிருந்தா இப்படியா தூசு படிஞ்ச பையில் வச்சிருப்பாங்க என்று இன்னொரு கேள்வி அவள் மனதில் தோன்றி மேலும் குழப்பியது. விடை புரியாமல் தவித்தாள். சரி, நாம் திருவிழாவுக்கு இவன் வந்திருக்கானான்னு அக்கா கிட்ட கேட்டு பார்ப்போம் என்று நினைத்தவள் அந்த நகையை எடுத்து ஒரு பெட்டியில் வைத்து பத்திரப்படுத்திவிட்டு கீழே இறங்கி வந்தாள். அத்தியாயம் 24. மலர் தோட்டத்தில் கொத்து கொத்தாக பூத்திருந்த ரோஜா பூக்களை பறித்து கொண்டிருந்தாள். மலரிடம் வந்த மதுமிதா, அக்கா, இந்த மஞ்சள் கலர் பூ எவ்வளோ அழகா இருக்கு இல்லக்கா என்று சாதாரணமாக பேசுவதைப் போல பேச்சை ஆரம்பித்தாள். ஆமாம் மது, எனக்கு மஞ்சள் ரோஜா ரொம்ப பிடிக்கும்னு தெரிந்து மாதவன் இந்த பூவை வாங்கிட்டு வந்து இங்கே வச்சான். ஓ அப்படியாக்கா, நீங்கள் திருவிழாவுக்கு போயிருக்கீங்களா? இது என்ன கேள்வி மது, நான் நிறைய தடவை திருவிழாவுக்கு போயிருக்கிறேன். ஓ அப்படியா? ஆனால் நான் ஒரே ஒரு தடவை தான் திருவிழா பார்த்துருக்கேன். என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தி தேனியில் இருந்தா. அப்போது அந்த ஊருக்கு அவளோட கல்யாணத்துக்கு போயிருந்தப்போ அந்த ஊரில் நடந்த திருவிழாவை பார்த்தேன். சென்னையில் நாங்கள் இருந்த ஏரியாவில் திருவிழா பெருசாக நடக்காது, ஆனால் வேறு சில ஏரியாவில் நடக்கும். ஆனால் நாங்கள் பார்த்தது கிடையாது. உனக்கு திருவிழாவை பார்க்கணும் போல் ஆசையாக இருக்கா? நம்ம கிராமத்தில் வருஷா வருஷம் திருவிழா நடக்கும். நாம் இந்த வருஷம் பார்க்கலாம் என்றாள் மலர். ஆமாம் அக்கா, நான் தேனி திருவிழாவில் பிள்ளையார் சிலை ஒன்று பார்த்தேன், ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதே மாதிரி சிலை நான் சென்னையில் தேடி பார்த்தேன், கிடைக்கவில்லை. அதான் வேற எங்கேயாவது கிடைக்குமான்னு தேடிட்டு இருக்கேன். தேனி திருவிழாவுக்கு நம்ம வீட்டில் இருந்து யாராவது போயிருக்காங்களா என்று மலரின் முகத்தை உற்று பார்த்தபடி கேட்டாள் மதுமிதா. தேனி திருவிழாவுக்கா என்று மலர் யோசித்தாள். மதுமிதாவின் மனம் இல்லைன்னு சொல்லணும் என்று தெய்வத்தை வேண்டிக் கொண்டது. ஆனால் மலர் ஞாபகம் வந்துடுச்சு, மாதவன் ஒரு தடவை தேனி திருவிழாவுக்கு போயிருக்கிறான். எப்போ என்று வேகமாக துடித்து கொண்டிருந்த இதயத்தை தொட்டுக்கொண்டே கேட்டாள் மதுமிதா. அது 1 வருஷத்துக்கு மேலே இருக்கும். எதுக்கு கேட்குற மது என்றாள் மலர். மதுமிதா பேசவில்லை, அதிர்ச்சியில் இருந்தாள். அவளை மலர் தொட்டு மது மது என்று அழைத்தாள். சுய நினைவுக்கு வந்த மதுமிதா, அது அது அந்த பிள்ளையார் சிலை வேணும், அதற்காகத்தான் அக்கா என்று சமாளித்தாள். அதுக்கு என்ன மதுமிதா, நம்ம ஊர் திருவிழாவில் எல்லா சிலையும் கிடைக்கும்.
நாம் இங்கேயே வாங்கிக்கலாம். சரிக்கா என்று அவள் வாய் சொன்னாலும் அவளது மனம் எங்கேயோ இருந்தது. அப்போது அம்மா என்று ஆதித்யா அழைக்க, என்னடா என்று அவனிடம் சென்றாள் மலர். மதுமிதாவால் அதற்கு மேல் அங்கு நிற்க முடியவில்லை. கால்கள் பலம் இழந்தது போல இருந்தது. சமாளித்து கொண்டு நடந்து சென்று அந்த தோட்டத்தில் போட்டிருந்த கயிற்றுக்கட்டிலில் அமர்ந்தாள். அவனை முதலாக பார்த்தது முதல் நடந்தது எல்லாவற்றையும் ஒரு முறை நினைத்து பார்த்தாள். அண்ணாமலை பார்வதி 60ஆம் கல்யாணத்தில் மதுமிதா மாதவனை பார்த்தபோது திருவிழாவில் பார்த்தது இவன்தானா என்று சந்தேகித்தாள். அவனிடம் தேனி திருவிழாவுக்கு வந்திருக்கிறீங்களா என்று கூட கேட்டாள். ஆனால் அவன் அதற்கு சரியாக பதில் சொல்லவில்லை. அதற்குள் அவளது தாய் ஏதேதோ பேசி இதை பற்றி கேட்கக்கூடாது என்று சொல்லிவிட்டார் என்று பலவாறு யோசித்தவள், கீதா கீதா கூட போய் சொன்னாளா என்று தனக்குத்தானே கேட்டுக்கொண்டாள். அவசரமாக கையில் இருந்த கைபேசியை எடுத்து கீதாவுக்கு தொடர்பு கொண்டாள். ஆனால் அவளது கைபேசி அணைக்கப்பட்டிருந்தது. வடபழனி கோயிலில் அப்பா அம்மாவை பார்த்தபோது நாம் அதே ப்ளூ ஷர்ட்டை பார்த்தோம். மாமா கூட அவரிடம் பையன் வந்திருக்காருன்னு சொன்னார். அப்போது அவன் இவன்தானா? என்கிட்ட உண்மையை மறைத்து என்னை கல்யாணம் பண்ணி கொண்டானா? நான் இவன்கிட்ட ஏமாந்துட்டேனா? கீதா என்கிட்ட பொய் சொல்லிட்டாளா? 2 பேரும் சேர்ந்து என்னை நல்லா ஏமாத்தியிருக்காங்க என்று தனக்குத்தானே பேசிக்கொண்டாள். எல்லாவற்றையும் யோசிக்க அவளுக்கு தலை சுற்றியது. யாரோ நம்மளை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருந்ததே, அப்போது இவன்தான் என்னை ஃபாலோ பண்ணியிருக்கானா என்று யோசித்தாள். இருட்டியது கூட தெரியாமல் அதே இடத்தில் அதிக நேரம் அமர்ந்திருந்தாள். மது மது என்று அழைத்தபடி மலர் அங்கு வந்தாள். மதுமிதா சுயநினைவுக்கு வந்தாள். மது, இந்த இருட்டில் இங்கே உட்கார்ந்து என்ன பண்ணுற என்று மதுமிதாவும் முகத்தை பார்த்தபடி கேட்டாள் மலர். ஒன்றும் இல்லக்கா, உள்ளே ஒரே புழுக்கமாக இருந்துச்சு, அதனால தான் கொஞ்சம் காற்று வாங்கலாம்னு வந்தேன். நான் இங்கே கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருக்கிறேன் என்றால் சமாளித்து கொண்டு. சரி, நைட் என்ன சாப்பிட்ற? தோசை, இட்லி எது வேணும் என்று கேட்டாள் மலர். அக்கா, எனக்கு வயிறு சரியில்லை, எனக்கு இன்னைக்கு சாப்பாடு வேண்டாம் என்று மதுமிதா கூறவும் அவளின் முகத்தை பார்த்த மலர், உடம்பு சரியில்லையா மது, டாக்டர்கிட்ட போகலாமா என்று அக்கறையாக கேட்டாள். அதெல்லாம் ஒன்றும் இல்லை அக்கா, கொஞ்சம் டயர்டாக இருக்குது, அவ்வளவுதான். கொஞ்ச நேரம் இங்கே உட்கார்ந்திருந்தால் சரியாக போயிடும்னு தோணுது. சரி மது, ஏதாவது வேணும்னா சொல்லு என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்றாள் மலர். 8:30 மணி அளவில் குடும்பத்தினர் அனைவரும் சேர்ந்து இரவு உணவு சாப்பிட அமர்ந்தனர். மதுமிதா எங்க என்று பார்வதி கேட்டார். அவளுக்கு வயிறு சரியில்லையாம், அதனால் சாப்பாடு வேணாம்னு சொல்லிட்டா என்றாள் மலர். அப்படியா? இன்னைக்கு ஒரு நாள் பார்க்கட்டும், நாளைக்கு சரியாகவில்லை என்றால் டாக்டர் கிட்ட போகலாம். சரியத்தை, நாளைக்கு அவளை நான் டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போகிறேன் என்றாள் மலர். மாதவனால் சரியாக சாப்பிட முடியவில்லை. மதுமிதாவை விசாரிக்க நினைத்து 2 இட்லி சாப்பிட்டு விட்டு எழுந்து விட்டான். தோட்டத்திற்கு சென்று கை கழுவி கொண்டிருந்தான் மாதவன். அவனிடம் சென்றாள் மலர். மாதவா, மதுமிதாவுக்கு ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். அவள் பார்க்க ரொம்ப டல்லாக இருக்கா. வயிறு சரியில்லைன்னு சொன்னாள். ஆனால் எனக்கு வேற ஏதோ பிரச்சனையில் இருக்கிற மாதிரி தெரியுது. என்னன்னு எனக்கு புரியல என்றாள் மலர். மாதவனுக்கு ஏதோ உறுத்தியது. எப்போதிலிருந்து இப்படி இருக்கா என்று கேட்டான் மாதவன். சாயந்தரம் நல்லா தான் இருந்தாள். திருவிழாவை பற்றி கூட பேசினான். திருவிழா என்ற சொல்லை கேட்டதும் அதிர்ச்சியான மாதவன், என்ன, எந்த திருவிழாவை பற்றி பேசினா என்று அவசரமாக கேட்டான். ஏதோ தேனி திருவிழாவை பற்றி பேசினாள். அப்புறம் என்ன சொன்னா என்று படபடப்புடன் கேட்டான் மாதவன். தேனி திருவிழாவுக்கு நம்ம வீட்டில் இருந்து யாராவது போனாங்களான்னு கேட்டா. அதுக்கு நீங்கள் என்ன சொன்னீங்க என்று கேட்கும்போதே அவனுக்கு வேர்க்க ஆரம்பித்து விட்டது. நீ ஒரு தடவை 1 வருஷத்துக்கு முன்னாடி போயிருக்குன்னு சொன்னேன் என்று மலர் சொல்லவும் அதற்கு மேல் அவனால் அங்கு நிற்க முடியவில்லை. இப்போ மது எங்கே இருக்கா என்று கேட்டான். என்னன்னு தெரியல, ரொம்ப நேரமாக தோட்டத்தில் இருக்கிற கைத்து கட்டத்தில் உட்கார்ந்து கொண்டு இருக்கா. நீ போய் அவளை பார்த்து பேசு என்று மலர் சொல்லி முடிக்கும் முன்பே அவன் அங்கிருந்து சென்றிருந்தான். தோட்டத்தில் கயிற்று கட்டிலில் மதுமிதா அமர்ந்து கொண்டிருப்பது நிலவொளியில் ஓரளவிற்கு தெரிந்தது. மது என்று மாதவன் அழைக்கும் குரல் கேட்டு திரும்பினாள். அவள் கண்களில் கண்ணீர் மின்னியது. வெகுநேரம் அழுது கொண்டிருந்ததை முகம் சிவந்து காட்டியது. அவனை பார்த்ததும் கண்களை துடைத்து கொண்டு எழுந்தாள். அப்போ இத்தனை நாளா என்னை ஏமாத்தி இருக்கீங்க, அப்படித்தானே என்று கோபமாக சிவந்த கண்களுடன் கேட்டாள் மதுமிதா. நீ நினைக்கிற மாதிரி இல்லை மது, நான் சொல்றதை கேளு என்றான். இன்னும் என்ன கதை சொல்ல போறீங்க என்று ஏக வசனத்தில் பேசினாள் அவள். நான் சொல்றதை கொஞ்சம் பொறுமையா கேளு என்று கெஞ்சும் குரலில் கேட்டான் மாதவன். என்ன கேட்கணும்
இவ்வளவு நாளாக நீ சொல்கிறதை தானே கேட்டுட்டு இருந்தேன். எவ்வளவு பெரிய உண்மையை என்கிட்ட இருந்து மறைச்சிருக்க என்று கேட்கும்போது அவள் கண்களிலிருந்து நீர் வழிந்தது. அப்போ கத்தி வீசிய பொறுக்கி நீதானா என்று நேரடியாக கேட்டாள் அவள். போதும் நிறுத்து மது, என்னை பேசவிடு. நான் கத்தியை எடுக்கவே இல்லை. அது யார் மேலேயும் நான் வீசவும் இல்லை. இதை நான் நம்பணுமா? நீ நம்பினாலும் நம்பவில்லை என்றாலும் இதுதான் உண்மை. அப்போ அதை ஏன் நீங்கள் என்கிட்ட கல்யாணத்துக்கு முன்னாடி சொல்லலை? நீ தான் எவிடன்ஸ் இல்லாமல் நம்ப மாட்டேன்னு உன் ஃப்ரெண்டு கீதா கிட்ட சொன்னியே. அப்போது நீங்கள் எனக்கு தெரியாமல் கல்யாணத்துக்கு முன்னாடி ஃபாலோ பண்ணி இருக்கீங்க, அப்படித்தானே? அது அது வந்து மது என்று தடுமாறினான் மாதவன். இதுக்கே இப்படி தடுமாறினா எப்படி? இன்னும் நான் கேட்க வேண்டியது நிறையவே இருக்கே. என்ன என்ன கேட்கணும்? இதுக்கு மேலே என்ன கேட்கணும் என்று புரியாமல் அவள் முகத்தை பார்த்தபடி கேட்டான் மாதவன். மதுமிதாவை எப்படி சமாதானப்படுத்துவது என்று புரியாமல் தவித்து கொண்டிருந்தான் மாதவன். அவனுக்கு அடுத்த அதிர்ச்சி காத்திருந்தது. பேசிக்கொண்டிருந்தவள் ஒரு நிமிஷம் என்று விட்டு மிக வேகமாக அறைக்கு சென்று பேக் மற்றும் நெக்லஸை எடுத்து கொண்டு வந்தாள். இது எப்படி இங்கு வந்துச்சு என்று அவனிடம் காண்பித்து கேட்டாள். இது என்று புரியாமல் அவளை பார்த்தான். ஆமாம், நான் தேடிக்கொண்டிருந்த என் பாட்டியின் நெக்லஸ் எப்படி இங்கே வந்துச்சு? எனக்கு பதில் வேண்டும் என்றாள். இதுவா அந்த நெக்லஸ் என்று நம்ப முடியாமல் கேட்டான் மாதவன். என்ன ஒரு நடிப்பு! உங்கள் நடிப்பு திறமைக்கு அவார்டு தான் கொடுக்கணும். நெக்லஸ் இந்த பேக்கில் இருந்தது என்று இன்னொரு கையில் வைத்திருந்த பையை காண்பித்தாள். என்ன சொல்கிற மது என்று ஆச்சரியமாக நம்ப முடியாமல் கேட்டான் மாதவன். உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது இல்லை? ஐயோ, நிஜமாக எனக்கு எதுவுமே தெரியாது மது, நான் சொல்கிறத நம்பு என்றான் மீண்டும். இது யாரோட பேக்? இது என்னோட பேக் தான். ஆனால் இதில் இந்த நகை எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. இந்த கதையை நான் நம்பணும். உண்மையாக தான் சொல்கிறேன் மது. இன்னும் எத்தனை நாள் இந்த மாதிரி கதை விட்டு என்னை ஏமாற்ற போகிறேன்? எவ்வளவு தூரம் நான் கண்டுபிடித்த பிறகும் என்னை ஏமாற்ற ட்ரை பண்ணிட்டு இருக்க. என்னை அவ்வளவு பெரிய முட்டாள்னு முடிவு பண்ணிட்டேன், அப்படிதானே? மது, எனக்கு எதுவுமே புரியல, தலை வலிக்குது. போதும், நிறுத்து உன் நாடகத்தை. இனிமேலும் உன்னோட என்னால் வாழ முடியாது என்றவள் உள்நோக்கி செல்ல முயன்றாள். அவள் கையை பிடித்து நிறுத்தினான் மாதவன். என் கையை விடு என்றாள் அவள். ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம், நான் சொல்கிறத மட்டும் கேளு என்றான். முடியாது, முடியவே முடியாது. நீ சொல்கிறத நான் கேட்கவே மாட்டேன் என்று தன் கையை விடுவித்து கொள்ள முயன்றாள். சரி, நான் தப்பு பண்ணிட்டதாகவே இருக்கட்டும். நீ எனக்கு ஒரு வாக்கு கொடுத்துருக்க, ஞாபகம் இருக்கா? நான் ஏதாவது தப்பு பண்ணி இருக்கேன்னு தெரிய வந்தா நீ பொறுமையாக இருப்பேன்னு எனக்கு வாக்கு கொடுத்துருக்க. என் மேலே தப்பு இல்லைன்னு நான் ப்ரூஃப் பண்ணுற வரைக்கும் எனக்கு டைம் கொடுப்பேன்னு நீ எனக்கு வாக்கு கொடுத்துருக்க, ஞாபகம் இருக்கா என்று அவள் கண்களை பார்த்து கேட்டான். மதுமிதா யோசித்தாள். இப்போ எனக்கு ஒரு நாள் டைம் கொடு, அதுக்குள்ளே நான் தப்பு பண்ணலைன்னு உனக்கு ப்ரூவ் பண்ணுறேன். என்ன சொன்ன? வாக்கை காப்பாற்றுவாயா இல்லையா? இல்லை ஏமாற்ற போறியா என்று கேட்டான். ஏமாற்ற நான் ஒன்றும் மாதவன் கிடையாது மதுமிதா. பார்ப்போம், இந்த ஒரு நாளை நீ என்ன பண்ண போறேன்னு நான் பார்க்குறேன் என்றாள். அப்போதுதான் மாதவன் அவளது கையை விட்டான். அவன் பிடித்து அழுத்திய இடம் சிவந்திருந்தது. தனிச்சையாக அவளது கை அந்த இடத்தை பிடித்து கொடுத்தது. இதனை கவனிக்க மாதவன் சாரி என்றான். எவ்வளவோ வலியை மனம் தாங்கும்போது இந்த சின்ன வலி என்னை ஒன்றும் பண்ணாது, இது எனக்கு ஒரு விஷயமே கிடையாது என்றபடி வீட்டுக்குள் சென்றாள். அவன் சொன்னதினால் மட்டுமில்லை, இந்த 3 மாதங்களில் அவனுடன் பழகிய மதுமிதாவால் அவனை முழுமனதாக தவறாக கருத முடியவில்லை. வள்ளி அன்று சொன்னது ஞாபகம் வந்தது. அவர்கிட்ட இவ்வளவு பணம் இருக்கும்போது அவர் ஏன் நம்ம நகையை திருட போறார்? இந்த கல்யாணத்தில் இவ்வளவு அழகான பெண்கள் இருக்காங்க, ஆனால் அவர் தவறாக ஒரு பார்வை கூட பார்க்கல. இவ்வளவு நிதானமாக இருக்கிறார், ஏன் கத்தியை எடுத்து வீச போகிறார் என்று வள்ளி 60ஆம் கல்யாணம் அன்று கேட்டது அவள் காதுகளில் ஒலித்தது. அவர் அப்படி கேட்டதும் தான் இவன் நகையை எடுத்திருக்க முடியாது, கத்தியை எடுத்து வீசியிருக்க முடியாதுன்னு அப்போது அவள் நினைத்தாள். இப்போதும் அவள் உள்மனம் அப்படியே நினைப்பதை அவளால் தவிர்க்க முடியவில்லை. எனினும் இன்னொரு மனம் அதை நம்ப மறுத்தது. அப்புறம் எப்படி இந்த நகை இங்கே வந்துச்சு என்று கேள்வி கேட்டு அறிவுபூர்வமாக யோசித்தது. கீதா ஒருமுறை அவன் என்னை காதல் பார்வை பார்த்தான்னு சொல்லியிருக்கிறாள். அப்போ ஒருவேளை அவன் என்னை திருவிழாவில் பார்த்து லவ் பண்ணி இருக்கலாம். அந்த பொறுக்கி பசங்க கிட்ட சண்டை போடும்போது தெரியாம கத்தியை எடுத்து அவர்கள் மேலே வீச என் மேலே பட்டிருக்கலாம். அதுக்கப்புறம் என்னை இவன் காப்பாற்றியிருக்கலாம்
இப்படியெல்லாம் வச்சுக்கிட்டாலும் நகை எப்படி இவன் கையில் கிடச்சிது? எப்படியும் இவன் திருடி இருக்க மாட்டான். ஒருவேளை என் ஞாபகமாக இருக்கட்டும்னு எடுத்து வச்சிருப்பானோ? அப்படி எடுத்து வச்சிருந்தா நான் நகையை பற்றி ஃபர்ஸ்ட் நைட்டில் கேட்கும்போதே அவன் சொல்லியிருக்கலாமே என்று நினைத்தது ஒரு மனம். இன்னொரு மனம், அது எப்படி கொடுக்க முடியும்? அப்படி கொடுத்தா அவன்தான் திருவிழாவில் கத்தி வீசியதுன்னு தெரிஞ்சு போயிடுமே. அதனால் அவன் அப்படியே ஒளிச்சு வச்சு இருந்திருப்பான். இப்படி எதுவாக இருந்தாலும் என்கிட்ட இவன் இந்த நகையை காட்டாமல் ஒளிச்சு வச்சது தப்பு தானே? அதை ஒத்துக்கொள்ளாமல் ஏன் இன்னும் நகையை பற்றி தெரியாத மாதிரி நடிக்கிறான் என்று அவன் மீது கோபமாக வந்தது. இப்படி பலவாறு யோசித்தபடி அறையில் அமர்ந்திருந்தாள் மதுமிதா. அப்போது, அப்படியா துரை, நான் நாளைக்கு வரேன் என்று கைபேசியில் பேசியபடி அவசர அவசரமாக உள்ளே வந்தான் மாதவன். அதே பையை தூசு தட்டி எடுத்து கொண்டிருந்தான். அவனை கவனித்த மதுமிதா, என்ன இங்கே இருக்க சொல்லிட்டு நீ எங்கே போற என்று கேட்டாள் மதுமிதா. நான் துரை வீட்டுக்கு போகிறேன். நான் தேடிட்டு இருந்த ஒருத்தன் இப்போ அவன் சொந்த வீட்டுக்கு வெளிநாட்டிலிருந்து வருகிறானாம். அதான் அவனை நேராக போய் பார்த்து பேச போகிறேன் என்றான். யார் என்று கேட்டாள் மதுமிதா. அதை சொன்னால் நீ நம்புவாயான்னு தெரியல. அவனையே உன்கிட்ட கூட்டிகிட்டு வந்து சொல்கிறேன் என்றான். நானும் உங்கள் கூட வரேன் என்றாள். நீயா? கடை திறப்பு விழாவுக்கு இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது. நீ எப்படி என் கூட வருவ என்று தயங்கினாள். எனக்கு இங்கே ஒரு வேலையும் கிடையாது, நானும் வரேன் என்றாள். சிறிது நேரம் யோசித்த மாதவன் சரி என்றான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட கமெண்ட்ஸ் தான் எனக்கு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும். மிக்க நன்றி நண்பர்களே.